إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான். அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு மனித சமுதாயத்துக்கும் கடைசி ரசூலாக கடைசி நபியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கிறார். எனவே அந்த கடைசி இறுதியான ரசூல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால இந்த உலகத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ, அது முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாத சகோதரர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்கள் தான். எனவே the nation of prophet ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வரக்கூடிய நேரத்தில், ரசூலுல்லாஹுடைய உம்மத் என்று வரக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் இந்த உம்மத்தை ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று உம்மத்து தஅவா, இன்னொன்று உம்மத்துல் இஜாபா. உம்மத்துல் இஜாபா என்று சொல்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இஸ்லாத்தை முன்வைத்தார்களோ, தஅவத் அடிப்படையாக வைத்து முன்வைத்தார்களோ, அந்த இஸ்லாத்தை கபூல் செஞ்சவர்கள், இஸ்லாத்தை தழுவினவர்கள், அவர்கள் உம்மத்து இஜாபா என்பதாக சொல்லப்படும்.
ரசூலுல்லாஹுடைய தஅவத்துக்கு வழிபட்டவர்கள், அந்த தஅவத்துக்கு லப்பைக் என்று சொன்னவர்கள், அந்த தஅவத்தை ஏற்று இஸ்லாத்தை தழுவினவர்கள், அந்த முஸ்லிம்கள் அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் தான். இரண்டாவது தான் உம்மத்துத் தஅவா. உம்மத்துத் தஅவா என்று சொல்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தாங்களோ அந்த மார்க்கத்துடைய தஅவத்தின் பக்கம் தேவையுள்ளவர்கள், இஸ்லாத்தின் பக்கம் தேவையுள்ளவர்கள், அழைக்கப்பட வேண்டியவர்கள். எனவே உம்மத்துத் தஅவா என்பதாக அந்த இஸ்லாத்தை தழுவாத மக்களுக்கும் ரசூலுல்லாஹுடைய உம்மத் என்பதாக சொல்லப்படும். எனவே இஸ்லாத்தை தழுவின உம்மத், இஸ்லாத்தின் பக்கம் தேவை உள்ள, தஅவத்தின் பக்கம் தேவை உள்ள உம்மத், இந்த ரெண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்கள் தான். எனவே ரசூலுல்லாஹுடைய கவலை இருந்துச்சு, யா உம்மதி யா உம்மதி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இது முழு மனித சமுதாயமே தவிர வெறும் முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே உம்மத்து தஅவா என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த உம்மத்தை பற்றி உலமாக்கள் மூணாக பிரிக்கிறாங்க. இந்த இஸ்லாத்தை தழுவாத, இஸ்லாத்தின் பக்கம் தேவை உள்ள உம்மத்தார்கள் அவர்கள் 3 கேட்டகரிஸ் என்பதாக சொல்லுவாங்க. அதுல ஒன்றுதான் சொல்லுவாங்க ஹர்பி காஃபிர். ஹர்பி காஃபிர் என்று சொல்றது இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு விரோதமாக யுத்தத்தை பிரகடனம் செய்தவர்கள், நாங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக போர் செய்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இவர்களுக்கு ஹர்பி காஃபிர்கள் என்பதாக சொல்லப்படும். ஏன் இந்த தெளிவு எங்களுக்கு தேவைண்டா, குர்ஆன்ல ஜிஹாதோட சம்பந்தப்பட்ட, யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட ஆயாத்துகள் இருக்குது. சில நேரங்கள்ல எங்களுக்கு எதிராக சில கேள்விகள் கேட்பாங்க. உங்களோட குர்ஆன்ல இருக்குது துட்டு தன மராதமாவும் கண்ட இடத்துல கொல்லுங்க என்று. எனவே நன்முஸ்லிம கொல்லுங்க என்பதாக தானே குர்ஆன் சொல்லுது? இல்ல இல்ல, இது பொதுவா எல்லா நன்முஸ்லிம்களுக்கு அல்ல. எந்த நன்முஸ்லிம் இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தத்தை பிரகடனம் செஞ்சாங்களோ அவர்களுடைய விஷயத்துல குர்ஆன் என்ன சொல்லுது? அவர்களோடு உங்களுக்கு யுத்தம் செய்யலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹர்பி காஃபிர் என்று சொன்னா இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தத்தை பிரகடனம் செய்தவர்கள். இரண்டாவது இன்னொரு கேட்டகரி ஒன்று இருக்கிறாங்க, சொல்லுவாங்க ஜிம்மி காஃபிர் என்பதா. ஜிம்மி காஃபிர் என்று சொல்றது முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழே, முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழே வாழக்கூடிய நன்முஸ்லிம் என்பதாக சொல்லுவாங்க. இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே வாழ்ந்த நன்முஸ்லிம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல எப்ப மக்கள் இருந்து மதீனாக்கு போனாங்களோ, அந்த மக்கள் இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால ஒரு இஸ்லாமிய ஆட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. அங்க யஹூதிகள், அங்க நசாராக்கள், அவர்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஸ்லிம்களுக்கு கீழே வாழ்ந்தாங்க. வரலாறு எழுதுனாங்க வசீகத்துல் மதீனா, தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா. முழு உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷன், முழு உலகத்துக்கும் ரிலிஜியஸ் ரைட்ஸ் உடைய அடிப்படைகள்ல வச்சும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாம் தான் முதலாவதாக அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது. எனவே யஹூதிகள், நஸ்ராக்களுடைய விஷயத்துல, கிறிஸ்டியன், ஜூஸுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய மார்க்கங்களை ஃபாலோ பண்ணுவதற்காக வேண்டி தடை செய்யல, அவர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இது வேர்ல்ட் ஹிஸ்டரியில முதலாவது கான்ஸ்டிடியூஷன் என்பதாக, தங்கத்தால் எழுதப்பட வேண்டிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் என்பதாக எழுதப்பட்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈலியா என்று செல்லக்கூடிய ஜெருசலம், ஜெருசலம் என்று சொன்னா நான் சொல்லிதான் நீங்க விளங்கணும் என்றது இல்ல, கிறிஸ்டியன்ஸ் ஜூஸுடைய ஒரு ஹப் தான் அந்த ஜெருசலம். இப்பயும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே அந்த ஜெருசலம் வருவதோ, ஈலியா வருவதோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அங்குள்ள கவர்னருக்கு லெட்டர் ஒன்று எழுதுறாங்க, உங்களுக்கு எங்கட ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஜூஸ், கிறிஸ்டியன், அவர்களுடைய விஷயத்துல லிஅன்ஃபுஸிஹிம் வஅம்வாலிஹிம் வகனாஇஸிஹிம் வசுல்பானிஹிம், அந்த கிறிஸ்டியன்ஸ் உடைய நஃப்ஸுகள், அவர்களுடைய உயிர்களை பாதுகாத்துக்கோங்க, அவர்களுடைய அம்பாலிஹிம், அவர்களுடைய பொருட்களை பாதுகாத்துக்கோங்க, அவர்களுடைய கனாயிசிஹிம், அவங்களோட சர்ச்சஸ பாதுகாத்துக்கோங்க,
அவருடைய எங்களுக்கு தெரியும், கிறிஸ்டியன்ஸ் என்று வந்தா அவங்க கிராஸ வச்சு அவங்க அதாவது ட்ரினிட்டியுடைய அந்த நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ அவர்கள் அந்த கிராஸ வச்சு அவங்க வணங்குவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில எங்களுடைய நம்பிக்கை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சிலுவையில அடிக்கப்பட இல்லை என்பதுதான். யாரெல்லாம் அது அடிக்கப்பட்டாங்க என்று சொல்லுவாங்களோ அவர்கள் இஸ்லாமுடைய அகீதாவுக்கு முரணானவங்க. அவங்க கொலை செய்யப்படல, அவங்க வானத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க. ஆனா சில கிறிஸ்டியன்ஸ் நம்புறாங்க இல்ல அவர் கொலை செய்யப்பட்டார், மறுவ உலகத்துக்கு வந்தார் என்பதாக. இது கிறிஸ்டியன்ஸுடைய நம்பிக்கை, தவறான நம்பிக்கை. இதை இஸ்லாம் நிராகரிக்குது. ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வசுல் பானிஹிம் எங்களோட நம்பிக்கைக்கு முரணானதுதான், ஆனாலும் அவர்களுடைய கிராஸுக்கு நீங்க கைய வைக்க வேணும், அதை உடைக்க வேணும் என்று சொல்றாங்க. அது சொல்லிட்டு சும்மரிக்கல்ல. நான் ஏன் இதை சொல்றேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல நஜ்ரான்ல இருந்து வந்த கிறிஸ்டியன்ஸ் உடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தைகளை தான் பாவித்தாங்க என்பதா. எனவே முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய நன்முஸ்லிம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகள் கொடுக்கப்பட்டுச்சு, அவர்களுடைய ஹக்குகள் பேணப்பட்டுச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அவர்கள் எந்த அளவுக்கு என்றா இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அவர்களுடைய ஆட்சியாளர்களை விட என்பதாக வரலாறு எங்களுக்கு சாட்சி செய்கிறது. எனவே இதுதான் இரண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, உலமாக்கள் எழுதுறாங்க அல் முஆஹிதூன் என்பதாக. முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில ஒரு சமாதான ஒப்பந்தம் என்ற அடிப்படையில வாழக்கூடியவர்கள். அவர்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழே வாழ்றாங்களா? இல்ல. அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக யுத்தத்தை பிரகடனம் செஞ்சிருக்கிறாங்களா? இல்ல. இல்ல, நாங்க சமாதானமாக ஒத்துமையாக வாழ்வோம் என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இவர்களுடைய விஷயத்துல நான் 3 ஹதீஸ்களை சொல்றேன், அல்லாஹ்க்காக வேண்டி கேளுங்க. அதுல முதலாவது ஹதீஸ், மன் சம்மஅ யஹூதியன் வலா நஸரானியன் ஃபலஹுன் நார் என்பதாக. யாரு ஒரு ஜூவை பத்தி ஒரு கிறிஸ்டியனை பத்தி புறம் பேசுறாங்களோ அல்லது அவருடைய உள்ளத்தை தாக்கக்கூடிய அமைப்புல பேசுறாங்களோ ஃபலஹுன் நார், அவர் நரகத்துக்கு நுழைவார். யாரு? அந்த முஸ்லிம் நரகத்துக்கு நுழைவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. யாரை பத்தி? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பத்தி பேக் பைட்டிங் செய்யல, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய உள்ளத்தை தாக்கக்கூடிய அமைப்புல பேசல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் ஒரு நன்முஸ்லிமுடைய உள்ளத்தை தாக்கக்கூடிய அமைப்புல பேசுறார், ஃபலஹுன் நார் என்பதாக சொன்னாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ்வுடைய மஸ்ஹப் அடிப்படையாக வச்சு ஃபிக்ஹ் கிதாபல் எழுதியிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நன்முஸ்லிமை பத்தி கீபத் பேசுறதும் பேக் பைட்டிங் செய்யறதும் ஹராம் என்றத இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு சொல்றாங்க. இரண்டாவது ஹதீஸ், அலா மன் ظلم معاهدا او انتقصه او كلفه فوق طاقته او اخذ شيئا بغير طيب نفس منه فانا حديده يوم القيامه என்பதா او كما قال صلى الله عليه وسلم. அலா, நன்றாக கேட்டுக்கோங்க, முஸ்லிம்கள் அந்நிய மக்களோட சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படியா கொண்ட ஒரு நன்முஸ்லிமுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு அநியாயம் செய்வாங்களோ, யாரு அவர்களுடைய ரைட்ஸ அதாவது இல்லாமக்கிறாங்களோ, மூணாவது சொன்னாங்க அவங்களுக்கு சுமக்க முடியாத கஷ்டத்தை யாரு கொடுக்கிறாங்களோ, நாலாவது சொன்னாங்க அவர்களுடைய பொருட்களை அவர்களுக்கு விருப்பம் இல்லாத முறையில பறிச்சு எடுக்கிறாங்களோ, கியாமத்துடைய நாள் இந்த முஸ்லிமுக்கு எதிராக அந்த நன்முஸ்லிமுக்கு சார்பாக நான் வாதிடுவேன் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே இஸ்லாம் இந்த அளவுக்கு சமாதானமாக ஒற்றுமையாக வாழுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தான். மூணாவது ஹதீஸ் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அலா மன் கத்தல முஆஹிதன் லம் யரிஹ் ராஹிஹத்தல் ஜன்னா, யாரு ஒரு சமாதானமாக வாழக்கூடிய அந்த அந்நிய மக்களை கொலை செய்யறாங்களோ அவர்கள் சொர்க்கத்துடைய வாடைய கூட வாசத்தை கூட நுகர மாட்டாங்க. எனவே இந்த 3 ஹதீஸ மறந்துடுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், எப்ப முஸ்லிம்கள் அந்நிய மக்களோட சமாதானமாக ஒத்துமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதோ
அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு படித்து தந்த மார்க்கம் என்ன? அவர்களுக்கு அநியாயம் செய்ய வானம், அவர்களை பத்தி தவறாக பேச வானம், அவர்களை கொலை செய்ய வானம். இது எல்லாமே இஸ்லாத்துக்கு முரணானதுதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிலைமைகள் கஷ்டங்கள் வரலாம். ஆனாலும் அந்த ஒவ்வொரு நேரத்திலையும் நானும் நீங்களும் பார்க்கணும், இஸ்லாம் எங்களுக்கு என்ன படிச்சு தரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நன்முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு கீழே முஸ்லிம்கள் வாழலாம் என்பதையும் முதலாவதாக உலகத்துக்கு படிச்சு கொடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப மக்காவுடைய சூழ்நிலை சரியான பாதுகாப்புக்குரியதாக இருக்கலையோ அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? சில சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நீங்க அபிசீனியாவுக்கு அந்த கிறிஸ்டியன்ஸுடைய ஆட்சிக்கு கீழே போயிட்டு நீங்க வாழுங்க, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னது மட்டுமல்ல, மருமகனோட சேர்த்து அனுப்பினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போங்க, அங்க போயிட்டு வாழுங்க, மக்களை வாழ கஷ்டம் உங்களுக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அங்க நஜ்ஜாஷி மன்னனுக்கு கீழே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மக்களை இருந்து அந்த நஜ்ஜாஷி மன்னன் கிட்ட ஒரு கூட்டம் கொண்டு போறாங்க. அபூ சுஃபியான் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை தெளிவிக்கல, அவரும் அந்த இடத்துக்கு போயிட்டு இவர்களை பத்தி, முஸ்லிம்களை பத்தி நச்சு கருத்துக்களை போடுறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்குறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த காலத்துல நாங்க பேஸ் பண்றதும் அதுதான். இஸ்லாமோபோபியா என்ற அடிப்படையில பல முஸ்லிம்களை பற்றி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கன்செப்ஷன் உள்ளத்துல போட்டுக்கொண்டேதான் உலகம் இருக்கும். அது இன்றைக்கு நேற்று உருவாகினது அல்ல, ரசூலுல்லாஹுடைய காலத்துல இருந்தே உருவாகினதுதான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட திருமணங்களை பத்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ஆயிஷாவை சின்ன வயசுல முடிச்சதை பத்தி, அடிமைகளை வெற்றி கொள்ற விஷயத்தை பத்தி, குர்ஆன்ல வரக்கூடிய ஜிஹாதுடைய ஆயாத்களை பத்தி, நிகாபை பத்தி, இப்படி பல சந்தேகங்களை உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. எப்ப அபூ சுஃபியான் அங்க போயிட்டு நஜ்ஜாஷி மண்டல்ல காதுல ஊதுறாங்களோ, இங்க வந்து இருக்கிற கூட்டம் அவ்வளவு நல்ல கூட்டம் இல்ல, அவங்களுக்கு இங்க நிம்மதியா வாழ விடவானம், அவங்கள விரட்டி விட்டுடுங்க என்று சொன்ன நேரத்துல அவரும் நம்பிட்டார். சொன்னாங்க, எனக்கு அவங்கள பேசணும். அந்த நேரத்துல அபூ சுஃபியான் ஃபர்ஸ்டுக்கே சொல்லக்கூடிய விஷயம்தான், பாருங்க, அவங்க வரப்போல நாங்க எல்லாம் உங்களுக்கு பவு பண்றோம், கும்பிடுறோம், ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க, அதுதான் அவங்களோட ஆக முக்கியமான விஷயம் என்று சொல்றாங்க. ஒரு தவறான எண்ணம் ஒன்று போடுறாங்க. எனவே சஹாபாக்கள் மஷூரா பண்றாங்க, நாங்க எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவோம். ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு போயிட்டு இஸ்லாத்தை விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்குது. இந்த நேரத்துல இதை எப்படி ஹேண்டில் பண்றது? சஹாபாக்கள் மஷூரா பண்றாங்க, ஒருத்தர பேசுறதுக்கு நியமிக்கிறாங்க. அதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, யங் சஹாபி, லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி இருந்துச்சு, அழகான ஸ்கில் இருந்துச்சு, அந்த பிரசன்டேஷன் ஸ்கில், அந்த லாங்குவேஜ் ஸ்கில், அந்த நாலேஜ், குர்ஆனுடைய தக்வாவுடைய அடிப்படையில் எல்லாமே இருந்துச்சு. மஷூரா பண்ணி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, இல்ல இல்ல நீங்க தான் அதுக்கு பொருத்தம் என்று சொல்றாங்க. எனவே போன உடனே இவங்க பவு பண்ணல, அப்படியே உள்ளுக்கு போறாங்க. அவர் கேட்டார், என்ன நீங்க எனக்கு கும்பிடல, எல்லாமே கும்பிடுறாங்களே, எவ்வளவு அழகா விளங்கப்படுத்தினாங்க என்றா. இதுல நானும் நீங்களும் என்ன விளங்கணும் என்றா, கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்ற பெயர்ல இஸ்லாத்துக்கு முரணான, இஸ்லாத்துக்கு ஹராமான விஷயங்களை செஞ்சு நாங்க சகவாழ்வு மெயின்டைன் பண்ணணும் என்றது இஸ்லாம் சொல்லவே இல்லை. இஸ்லாத்துக்கு எதிராக போயிட்டு ரப்புடைய கோபத்தை சம்பாதிச்சு கொண்டு சகவாழ்வு என்றதுக்கு இல்ல. அழகா விளங்கப்படுத்துங்க. எவ்வளவு அழகா விளங்கப்படுத்துறாங்க என்றா, சொன்னாங்க, நாங்க ரப்ப தவிர வேற யாருக்குமே நாங்க கும்பிட மாட்டோம், எங்களுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க கும்பிட மாட்டோம், எங்களுடைய தாய் தந்தையர்கள். இது அழகான அமைப்புல விளங்கப்படுத்தினாங்க. அவர் சொல்லிட்டாரு, ஓகே, பிரச்சனை ஒன்றும் இல்லை. அபூ சுஃபியானுக்கு பெரிய பிரச்சனை. அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை தலைவிரிக்கல ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப பல கேள்விகள் வருவது, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றாங்க. அதுக்கு பின்னால மறுவ போடுறாங்க, இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பத்தி தவறான கொள்கை உள்ளவங்க, கிறிஸ்டியனிட்டிய பத்தி தவறான கொள்கை உள்ளவங்க. மறுவ கூப்பிடுறாங்க, மறுவ மஷூரா பண்றாங்க. இவர் பேசக்கூடிய நேரத்துல குர்ஆனுடைய ஆயாத்களை ஓதுறாங்க. நஜ்ஜாஷி மன்னன் அலூரத்துக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசிக்கு என்ன சொல்லிட்டாங்க, அபூ சுஃபியானுக்கு, நீங்க கொண்டு வந்த ஹதியாக்களை நான் உனக்கு திருப்பி தாரேன், உன்னையோட எந்த தொடர்பும் இல்ல, இந்த முஸ்லிம்கள் இங்க நிம்மதியாக வாழட்டும் என்பதான். எனவே இந்த நாட்டில வாழக்கூடிய நேரத்திலையும் தான், உலகத்துல எங்க வாழ்ந்தாலும் இந்த சோதனைகள் வரதான் செய்யும். ஆனா எங்களுக்கு மத்தியில நாங்க ஒரு கூட்டம் இருக்கணும், அவர்களுக்கு அழகான அமைப்புல இஸ்லாத்தை விளங்கப்படுத்துறதுக்கு.
எனவே ஒரு நன்முஸ்லிம் ஆட்சிக்கு கீழே முஸ்லிம்கள் வாழ்றாங்க. இத இன்ட்ரோடியூஸ் பண்ணினது உலகத்துக்கு முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியும் உலகத்துல வாழலாம். ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு அடிப்படையான பிரின்சிபலை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாத்துல ஐசோலேஷனும் இல்ல, இஸ்லாத்துல அசிமிலேஷனும் இல்ல. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாம் சொல்லுது இன்டகிரேஷன் என்பதா. ஐசோலேஷன் என்று சொன்னா நன்முஸ்லிமை விட்டும் ஒதுங்கி 100க்கு 100 எந்த தொடர்பும் இல்லாத வாழுங்க இல்ல, இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. அப்ப அசிமிலேஷன் அவர்களோட பின்னி பிணைஞ்சி கரைஞ்சி போற அளவுக்கு, எனக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்ற அளவுக்கு அசிமிலேட் ஆகலுமா? இல்ல, இஸ்லாம் அப்படின்னு சொல்லல. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாம் சொல்லுது ஒதுங்கி போவோம் வானம், கரைஞ்சி போகும் வானம். அப்ப இன்டகிரேஷன் அவங்களோட சேர்ந்து போங்க. நான் ஒரு முஸ்லிம் என்ற ஐடென்டிட்டியை காட்டிக்கொண்டு இஸ்லாத்துடைய அழகை அவங்களுக்கு ப்ரொபகேட் பண்ணி அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண व्यक्ति நீங்க இன்டகிரேஷன் அவர்களோட பின்னி பிணைஞ்சி வாழுங்க. லெட் them understand what Islam is. இததான் இஸ்லாம் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவு சம்பவங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முக்கியமான சஹாபி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் ஒரு ஆட்டை குர்பான் பண்ணி கொண்டிருந்தேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி பக்கத்துல வந்து சொன்னார், இபதா பிஜாரினா அல் யஹூதி. இந்த அறுக்கிற ஆசிரியே இதுல ஃபர்ஸ்ட் போர்ஷனை எங்கட நேபர் யஹூதி ஜூவுக்கு கொடுங்க என்பதாக சொன்னாங்க. இது ஒருத்தருக்கு இல்ல, சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. எனக்கு அலட்சியா இருந்துச்சு. நான் கேட்டேன், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, இந்த யஹூதிக்கு கொடுங்க என்று எத்தனை கம் தக்கூல், எத்தனை தரக்க சொல்றீங்க? சொன்னாங்க, நான் ஏன் சொல்றேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அயல் வீட்டுக்காரர்களுக்கு எவ்வளவு ஹக் இருக்குதுண்டா. எனக்கு ஜிப்ரீல் சொன்னதை வச்சு நான் நினைச்சேன் வராசத்து சொத்து கொடுக்க வருமா என்று நினைச்சேன். அந்த அளவுக்கு அயல் வீட்டுக்காரர்களை கவனிச்சுக்கோங்க என்று சொன்னாங்க. அதை வச்சுதான் அந்த யஹூதிக்கு ஃபர்ஸ்ட் போர்ஷனை கொடுங்க என்பதா. இதுதான் இஸ்லாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்டகிரேஷன் என்று வந்தா இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. அவர்களோட நீங்க இருங்க, குடுக்கல் வாங்க செய்யுங்க. இஸ்லாம் 2 விஷயங்கள் சொல்லுது. அன்தபர்ரூஹும் வதுக்ஸிது, நீங்க அவர்களுக்கு நலவம் செய்யுங்க, அவர்களோட நிதமான முறையில நடந்துக்கோங்க. இந்த 2 குவாலிட்டிஸ நாங்க நன் முஸ்லிம்களோட இருக்கக்கூடிய நேரத்தில் காட்டுறது ஆக முக்கியம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த காலம் இருக்குது, ஒரு முக்கியமான காலம். இந்த காலத்துல நாங்க ஐசோலேஷனும் இல்லாம அசிமிலேஷனும் இல்லாம இன்டகிரேஷன் என்று வரக்கூடிய நேரத்துல இந்த அமைப்புல நாங்க வாழ்றதாக இருந்தா 4 விஷயங்கள் கட்டாயம் செய்யவே. நான் சொல்லக்கூடிய அந்த உசூல்களை விளங்கிக்கோங்க. அந்த 4 விஷயம் என்ன? அந்த 4 விஷயத்துல முதலாவது தான் சொல்லுவாங்க அத்தஆருஃப், introducing Islam, what Islam is. அவங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கிறாங்களோ அது இல்ல இஸ்லாம். இஸ்லாத்துடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் என்ன, இஸ்லாத்துடைய கொள்கை என்ன, இபாதத் என்ன, முஆமலாத் என்ன, முஆஷராத் என்ன, இன்ட்ரோடியூசிங் அத்தஃபாஹும் என்று சொல்லுவாங்க. ரெண்டாவது தஆருஃப் என்று சொல்லுவாங்க. ரெண்டாவது அத்தஃபாஹும், கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஓணுமா அத்தஃபாஹும். You should understand even their religion. அவங்களோட மார்க்கம் என்ன என்றதையும் நீங்க விளங்கி போகும். அதனுடைய பேசிக்ஸ் நீங்க தெரியாம ஒரு நாளும் கோ எக்ஸிஸ்டன்ஸ் எங்களுக்கு மெயின்டைன் பண்ணலாம். ஏன் அவங்களுக்கு கஷ்டமான விடயங்களையும் நாங்க அவங்களுக்கு திணிப்போம். நாங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் அவங்க செய்யக்கூடிய நேரத்துல அந்த நேரத்தில் எங்களுக்கும் அவங்களுக்கும் மோதல் வரும். எனவே அவர்களையும் நாங்க விலகிக் கொள்ளணும், அவங்களும் எங்களே விலகிக் கொள்ளணும். அதுதான் இன்ட்ரோடியூசிங் அத்தஆருஃப். ரெண்டாவது அத்தஃபாஹும். மூணாவது சொல்லுவாங்க அத்தஸாமுஹ், டாலரன்ஸ் என்று சொல்லுவாங்க. டாலரன்ஸ் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவர்களோட சகிப்பு தன்மையோட வல்லாஹி செல்றேன். இஸ்லாம் என்று வந்தா அதுல சிலவணக்கம் என்றது இல்ல, சிலவணக்கம் என்றது இல்ல. பகுதேவவாத என்று செல்லக்கூடிய பல இறைவர்களை நாங்க நம்புறதே இல்ல. எவ்வளவு கொள்கைகள்ல எங்களுக்கும் அவங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம். இந்த நேரத்துல டாலரன்ஸோட நாங்க இருக்கிறது இருக்குது. இது ஆக முக்கியமான விஷயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாமிய ஆட்சி என்று வரக்கூடிய நேரத்துல பஹ்ரைனுக்கு போன நேரத்துல பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, அன்றைக்கு முதலாவதாக ஒரு சஹாபி வராங்க. அங்க அதிகமாக மஜூசிகள் இருந்தாங்க, அதாவது நெருப்ப வணங்கக்கூடியவங்க. இஸ்லாத்துக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது?
ஆனா அந்த மஜூசிகளுக்கும் அழகான அமைப்பில் இஸ்லாம் நடந்துச்சு என்பதாக பஹ்ரைனுடைய வரலாறு சொல்லுது. எங்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றம் தான். டாலரன்ஸ் எங்களுக்கு தேவை. ஏன் அப்படி இல்லாம எங்களுக்கு கோ எக்ஸிஸ்ட் பண்றது இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். நாலாவது சொல்றாங்க தஆவுன் என்று சொன்னா என்ன? ஹெல்பிங் ஈச் அதர். பொதுவான விஷயங்கள்ல மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அவங்களோட பன்சிலைய பேசி நாங்க பில் பண்ணணும், சிலைய கெட்டி கொடுக்கணும், இல்ல இல்ல, இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. பொதுவான விஷயங்கள் இருக்குது, பொதுவான விஷயங்கள். அந்த பொதுவான விடயங்கள்ல நாங்க அவங்களுக்கு உதவி செய்யறதா ஆகும். ரிவாயாத்கள்ல வருவது வரலாறுல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, வரலாறுல ரிவாயாத்கள்ல வருவது இஸ்லாமிய ஆட்சி காலத்துல ஒரு மெடிக்கல் கேம்ப் கொண்டு வச்சாங்க. அந்த மெடிக்கல் கேம்ப வச்ச நேரத்தில் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு அவங்க மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்து ஊரு நன்முஸ்லிம்கள் இருந்தாங்க. ஆட்சியாளர் செல்றாரு, நீங்க முதலாவதாக அங்கிருந்து ஆரம்பிங்க, அவர்களும் எங்களோட உம்மத்தின் நின்றும் உள்ளவங்க தான், அவங்களுக்கு முதலாவதாக செய்யுங்க, எங்களுக்கும் செய்யுங்க, ஒரு நாளும் அவங்களை ஒதுக்க வேணும் என்பதாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பொதுவான விடயங்கள் என்று வரக்கூடிய நேரத்துல நாங்க அவங்களோட சேர்ந்து இருக்கிறது இது இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த எல்லா விடயங்கள் அடிப்படையாக வச்சுதான் எங்களுடைய நாட்டுல ஜம்மியத்துல் உலமா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஹார்மனி சென்டர்ஸ் உருவாக்குங்க, சஹயோகிதா மத்தியஸ்தான உருவாக்குங்க, அவர்களுக்கு எங்களுடைய இஸ்லாத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய சென்டர்ஸ உருவாக்குங்க. இதை நானும் நீங்களும் செய்யாத பட்சத்துல அவர்கள் ஒரு நாளும் இஸ்லாத்தை விளங்க போறது இல்லை. எனவே ஆக குறைஞ்சது ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒன்று என்று சரி நாங்க ஆரம்பிச்சா 24-25 டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு ஹார்மனி சென்டர் என்ற அமைப்புல நாங்க உருவாக்கி எப்ப அவர்களுக்கு அழகான இஸ்லாத்தை விளங்கப்படுத்துவோமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அவர்கள் இஸ்லாத்தை அழகான அமைப்புல விளங்கப்படுத்துவாங்க. அந்த அமைப்புல நாங்க நன்றி செலுத்தணும். மாஷா அல்லாஹ், பொரல்ல ஜும்ஆ மஸ்ஜிதுடைய நிர்வாகம் முன் வந்து நாங்க இருக்கக்கூடிய இந்த இடம், அதுக்கு பின்னால் உள்ள அந்த பின்னுக்கு இடத்துல அழகான ஒரு ஹார்மனி சென்டர் ஒன்று டெவலப் பண்ணிருக்கிறாங்க. கொலம்புக்கு ஒரு முன்மாதிரி மட்டுமல்ல, ஒரு நாட்டுக்கும் ஒரு முன்மாதிரியாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் அத இனாகரேஷன் ப்ரோக்ராம் நடக்குது இன்ஷா அல்லாஹ். அதுக்காக வேண்டி புத்த சாசனையுடைய செக்ரட்டரியும் வராங்க, அதே மாதிரி முஸ்லிம் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் உடைய டிரெக்டரும் வராங்க ஓபனிங் செரமனிக்காக வேண்டி. இந்த நாட்டில் எங்களுக்கு மத்தியில உள்ள மனக்கசப்புகள், எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காகவே. எனவே இந்த ஹார்மனி சென்டர் மூலமாக என்ன நடக்கும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பக்கத்தில் எத்தனையோ ஸ்கூல்ஸ் இருக்குது, எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எத்தனையோ கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. எனவே எத்தனையோ அந்நிய மக்கள் இருக்கிறாங்க, டோட்டலி இஸ்லாத்தை பத்தி தெரியாம இருக்கிறாங்க. ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்றோம் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஸ்கூல்ல ஒரு சிலபஸாக வரணும். உதாரணத்துக்கு ஓ லெவல் மாணவர்கள் 40 பேர் 50 பேர் அவங்க இந்த ஹார்மனி சென்டருக்கு வரணும். இங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் அந்த இஸ்லாத்தை பத்தி இருக்கக்கூடிய எல்லா விடயங்கள் அழகான அமைப்புல விளங்கப்படுத்துவாங்க. அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ அதை கிளாரிஃபை பண்ணணுமா, அதை கிளாரிஃபை பண்றதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் எவ்வளவு இருக்குது கிளம்புக்குள்ள, அவங்களோட சிலபஸுக்குள்ள வந்து அவங்க இந்த இடத்தை விசிட் பண்ணினாங்கடா டெபினிட்லி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கிளாரிஃபை பண்றதுக்கு ஒரு சென்டராக அது மாறும். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், நாங்க ஒரு ஆபீஸுக்கு போனாலும் வேலை செய்யணும். வல்லாஹி ஏன் நான் சொல்றேன்டா, எத்தனையோ இடங்கள்ல நாங்க இப்படி சில ப்ரோக்ராம் செய்வதன் மூலமாக கண்டது. அப்படி மெச்சரக்கால் හිතපුදේ ඕගලන් කියලා දෙන මේ ඉස්ලාමයේ අතර ලොකු පරතරයක් ලොකු වෙනසක් අපි දකිනවා නේද? நாங்க விளங்கி கொண்டிருந்தது வேற என்னமோ, ஆனா நீங்க சொல்றது வேற என்னமோ. நாங்க டோட்டலி வேறொரு மென்டாலிட்டியில இருந்தோம், அதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த அடிப்படையில முழு நாட்டிலையும் உருவாக வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த ஹார்மனி சென்டர். எனவே அந்த அடிப்படையில முதலாவதாக கொலம்புல இந்த பொரல்ல மஸ்ஜித்ல ஆரம்பிக்கப்படுவது இன்ஷா அல்லாஹ் செப்டம்பர் ஆரம்பத்திலே. அந்த அடிப்படையில எங்களுக்கு முடியுமான ஒத்துழைப்புகளை நாங்க செய்யணும். எப்ப அந்த விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வோம், சில நேரத்துக்கு கேள்வி ஒன்று வரலாம், ஏன்னா நன் முஸ்லிம் பள்ளிக்குள்ள வாரது ஓகேயா? எனவே அதுக்காக வேண்டிய ஒரு இடம் அழகான அமைப்புல ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல சில கைதிகளை கெட்டி வச்சது மஸ்ஜிதுக்குள்ள. அந்த மஸ்ஜிதுக்குள்ள இருந்த கைதி என்ன தெரியுமா சொன்னார்? முதலாவது நாள் ரசூலுல்லாஹ் கிட்ட வாராங்க,
சொன்னாங்க, எனக்கு ஆக வெறுப்பான மார்க்கம் இஸ்லாம், எனக்கு ஆக வெறுப்பான மனிதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஆக வெறுப்பான ஊரு மதீனா என்பதாக. இரண்டாவது நாளும் இதேதான் சொன்னாங்க, மூணாவது நாளும் இதேதான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்கள அவுத்தி விடுங்க போகட்டும். ஆனா 3 நாள் அந்த மஸ்ஜிதுடைய ஆக்டிவிட்டிஸ பார்த்து கொண்டே இருந்தாங்க. அவுத்தி விட்டதுக்கு பின்னால அவர் திரும்பி வாராரு, வந்துட்டு சொல்றாங்க, குளிச்சுட்டு வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை தழுவணும், எனக்கு ஆக விருப்பமான மார்க்கம் இஸ்லாம், எனக்கு ஆக விருப்பமான மனிதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஆக விருப்பமான இடம் மதீனா என்று சொன்னார். இது எங்க நடக்குது? மஸ்ஜிதுன் நபவிக்குள்ள நடக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நஜ்ரான்ல இருந்து கிறிஸ்டியன்ஸ் வாராங்க. உஸ்துவானத்துல் வுஃபூத், உஸ்துவானத்துல் வுஃபூத் என்றா ஃபாரினர்ஸ், ஃபாரின் டெலிகேஷன்ஸ் சந்திப்பதற்காக வேண்டிய ஒரு தூணொன்றே ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. நாங்க இந்த காலத்துல கான்ஃபரன்ஸ் ரூம் என்று சொல்றத போல மதீனா மஸ்ஜிது நபவிக்குள்ளே லோக்கலும் தான், ஃபாரினர்ஸும் தான், முஸ்லிம்களும் தான், நன் முஸ்லிம்ஸும் தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. ரசூலுல்லாஹ் பல விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுவாங்க. நஜ்ரான் வாசிகள் கிறிஸ்டியன்ஸ் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவிக்குள்ள இருந்து அவர்களுடைய விஷயங்களை கிளாரிஃபை பண்ணினாங்க என்பதாக. எனவே மஸ்ஜித் இந்த தாவத்துக்காக வேண்டி, இஸ்லாத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக வேண்டி பாவிக்கப்பட்டது. வரலாறு எங்களுக்கு செல்லுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கென்றே ஒரு இடம் ஒன்று அலோகேட் பண்ணப்பட்டு அழகான அமைப்புல இஸ்லாத்துடைய வரலாறு, ஸ்ரீலங்கா இஸ்லாத்துடைய வரலாறு, இஸ்லாத்துடைய பிரின்சிபல், அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரீம் குரூப்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட ஐடியாலஜி என்ன, இஸ்லாமிக் ஐடியாலஜி என்ன, அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அது இஸ்லாம் இல்ல, அது எப்படி அவங்க இன்டர்பிரிட்டேஷன்ல தவறுத்திருக்கிறாங்க. இந்த எல்லாம் கிளாரிபிகேஷன் இந்த ஹார்மனி சென்டர் மூலமாக கொடுக்கப்படும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் இந்த தலையங்கத்துல நாங்க பேச வேண்டிய தேவை வந்திருக்குது என்றா, நாங்க இருக்கக்கூடியது ஒரு முஸ்லிம்கள் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல. எனவே ஆக முக்கியம் நாங்க எங்களோட பொலிட்டிக்ஸ் அழகான அமைப்புல காட்டினோம் என்றா, இஸ்லாத்துடைய அழக காட்டினோம் என்றா. கடைசி ஒரு சம்பவத்தை சொல்லி முடிகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிற்காலத்திலே, ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயும் இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது, அதையும் சொல்றேன். ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போறாங்க, திரும்பி வாராங்க. ரசூலுல்லாஹ்க்கு மக்காக்குள்ள நுழைய இயலாத அளவுக்கு லைஃப் த்ரெட் இருந்துச்சு. இது யாருக்கு? எனக்கும் உங்களுக்கும் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு லைஃப் த்ரெட் இருந்துச்சு. மக்காக்குள்ள நுழைய இயலாது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இப்ப நாங்க எப்படி நுழைய போறோம்? மக்காக்குள்ள போனா எங்களை கொலை செய்வாங்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் எங்களுக்கு வழி ஒன்றை காட்டுவான். அதுக்கப்புறம் யாரோட பேசுறாங்க? செய்தி அனுப்புறாங்க முத்ஐம் இப்னு அதீக்கு, ஒரு முஸ்லிமா இல்ல, அவர்கிட்ட அசைலம் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாட்டுக்குள்ள போற, எனக்கு பாதுகாப்பு தாங்களே. அவர் மகன்மார்களுக்கு சொல்றாங்க, முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு காபா கிட்ட வர சொல்லுங்க, நாங்க பாதுகாப்பு தாரோம். அவரும் வெப்பன்ஸ் எடுத்துக்கொண்டு வாரார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸாவோட வாராங்க. சத்தம் போட்டு சொல்றாங்க, நான் முஹம்மதுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறேன், யாரும் கைய வைக்க வேணும் என்று சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹ் இப்படியா கொஞ்ச நிலைமைய முகம் கொடுத்திருக்கிறார். பத்ருடைய யுத்த நேரத்துல மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு போறோம். பத்ருக்கு போன நேரத்துல அங்க முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அந்த சில கைதிகளுக்கு என்ன செய்யறது என்ற ஒரு மஷூரா வருவது. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல பாவித்த வார்த்தை, லவ் கான முத்இம் இப்னு அதி ஹய்யன் ஃபதகல்லம ஃபீ ஹாஉலா இன்னஃபினா லகரக்துஹும். முத்இம் இப்னு அதி அவர் நன் முஸ்லிம், ஆனா முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு, என் உயிர் பாதுகாப்புக்கு அவர் காரணமாக இருந்தார். ஆனா இப்ப மௌத்தாகிட்டார். அவர் மட்டும் உயிரோட இருந்து இந்த பத்ர்ல கைது செய்யப்பட்ட நன் முஸ்லிம்களுக்காக வேண்டி பேசினா இந்த எல்லாத்தையும் நான் விடுதலை செய்வேன், அவர் அப்படி எனக்கு உதவி செஞ்சார் என்பதா? ஒரு முஸ்லிமா அல்ல, மௌத்தாகினது காஃபிராக. ஃபத்ஹ் மக்காக்கு போகக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபுல் புக்தரி ஒரு நன் முஸ்லிம், அவருக்கு யாரும் ஒன்றும் செய்ய வேணும். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் சொன்னாங்க, நாங்க மக்கள் இருக்கக்கூடிய நேரத்துல 3 வருடங்கள் எங்களை பாய்காட் பண்ணினாங்க. சாப்பாடு தர இல்ல, தண்ணி தர இல்ல, வியாபாரத்தில் இந்த பாய்காட், முஸ்லிம்களை பாய்காட் பண்ணி ஒரு ஒரு எக்ரிமெண்டே போட்டு இருந்தாங்க. மக்களை காபல தொங்க வச்சிருந்தாங்க. அபுல் புக்தரி
எங்களுக்கு சார்பாக பேசினவர், அவருக்கு யாரும் ஒன்றும் செய்ய வானம். அவ்வளவு உள்ளங்களை வென்றிருந்தாங்க ரசூலுல்லாவும் அவங்களோட உள்ளங்களை வென்றிருந்தாங்க. அப்படிதான் ரசூலுல்லா விரோதிகளுக்கு மத்தியிலே மக்களாக காட்டினார். எப்ப ஸ்பெயின்ல இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சோ, உந்துலுஸ் எங்களுக்கு தெரியும், ஸ்பெயின் இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சோ, அந்த நேரத்துல ஒரு யஹூதி இஸ்பானி என்று செல்லக்கூடிய கோத்திரத்துல சேர்ந்த ஒரு யஹூதி வந்து ஒரு முஸ்லிம் வாலிபரை கொலை செய்தார். அதோட அவர் ஓடி போறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஸ்லிம்கள் தேடி வாராங்க இவரை பிடிச்சி கொலை செய்யறதுக்கு. இந்த நேரத்துல ஒரு இடத்துக்கு வாராரு, கிதாப்ல எழுதுறாங்க 100 வயது தாண்டின ஒரு வயசாளி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த யஹூதி இஸ்பானி யஹூதி வந்து சொல்றாங்க, எனக்கு பாதுகாப்பு தாங்க. அவர் சொன்னாரு, நீங்க இந்த தோட்டத்தில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அதுக்குள்ள போங்க, நான் கேரண்டி உங்களுக்கு பாதுகாப்பு. வயசாளி மாலையுடைய நேரத்தில் ஒரு ஜனாதா ஒன்றை தூக்கி கொண்டு இந்த வீட்டுக்கு கொண்டு வராங்க. அந்த வயசாளிக்கு சொல்றாங்க, உங்களோட மகனை ஒருத்தர் கொலை செஞ்சிட்டு போனாரு, அந்த யஹூதிய தேடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஜனாதாவை கண்டுடனே மயங்கி விழுந்துட்டார். மகனை கொலை செஞ்சு எங்க வந்து ஒளிஞ்சிருக்கிறார்? அவருடைய வீட்டுல. நானும் நீங்களும் என்ன செய்வோம்? அல்லாட வேலை, எங்கட வீட்டுக்கே வந்து சிக்க வச்சுட்டான்னு சொல்லுவோம். தன்னுடைய கவலையை காட்டிக்கொள்ள சொன்னாங்க, நீங்க போங்க, நான் ஜனாதா விஷயத்தை செய்யறேன். வாகினத்துக்கு போறோம், தோட்டத்துக்குள்ள போன உடனே அவன் நடுங்குறான், வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேனே. சொன்னாங்க, நீங்க நடுங்கவான, பயப்படவான, முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம் என்று சொன்னாங்க. மார்க்கம் நான் உங்களோட செஞ்ச ஒப்பந்தத்துக்கு மாற்றம் செய்யறதுக்கு இடம் கொடுக்காது. என் மகனை கொலை செஞ்சீங்க தான், ஆனாலும் நான் உங்களுக்கு பாதுகாப்பு தாரதாக வாக்கு தந்தேன். ஒரு முஸ்லிம் அவருடைய வாக்குக்கு மாற்றம் செய்ய மாட்டார். 1000 திரகங்களை கையில கொடுத்து, வெள்ளி காசி 1000 கையில கொடுத்துட்டு சொன்னாங்க, எனக்கு உங்களை பாதுகாக்க இயலும், ஆனா நீங்க வெளியே போனா அவர்களுடைய பாதுகாப்பு எனக்கு ஷுவர் பண்ணல, அடுத்தவங்க உங்களுக்கு என்ன சரி செய்வாங்க, இரவோட இரவா போங்க, இந்த 1000 திரகம் வைங்க, அவங்களோட வச்சுக்கோங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்றார், இஸ்லாத்துல உண்மைக்குமே இவ்வளவு நலவுகள் இருக்குது, முஸ்லிம்கள் இதை எடுத்து நடந்தா முழு உலகத்திலே சாந்தி சமாதானம் உண்டாகும் என்று சொல்லிட்டு போறார். எனவே இதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை நானும் நீங்களும் எங்க விளங்கப்பட, நாங்க எல்லாமே எங்கட துணியால பிஸியா இருக்கிறோம். இப்படி ஒரு சென்டர் இருந்தா, ஒரு ப்ரொசீஜரை போட்டா, மக்கள் வந்து விளங்கி நாங்க செய்ய வேண்டிய அந்த பரல ஏதோ அமைப்புல ரபுல் ஆலமீன் நிறைவேற்ற